இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். நீ இந்த காலத்திலே மௌனமா இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொன்னான். தன்னுடைய அதிகாரத்தை, தன்னுடைய உயர் பதவியை கர்த்தருக்காக உபயோகித்த, தன்னுடைய ஜனத்தின் ஆசீர்வாதத்துக்காக உபயோகித்த ஒரு பெண்ணின் கதையை தான் வேதத்திலிருந்து நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் எஸ்தர் ராஜாத்தின் கதை அது என்று. ராஜா தனக்கென்று ஒரு பட்டத்து ராணி வேண்டும் என்று தேடின பொழுது இந்த எஸ்தர் ராஜ அரண்மனைக்கு அழைத்து வரப்படுகிறாள். சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தருக்கு ராஜாவின் கண்களில் தயவு கிடைக்கிறது. எஸ்தரை ராஜா பட்டத்து ராணி ஆக்குகிறார். ராஜா அரண்மனையிலே எஸ்தர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த நாட்களிலே ஆமான் என்று சொல்லுகிற ஒரு யூதர்களின் விரோதி, யூத ஜனத்திற்கே விரோதமாக ஒரு பிராது பண்ணுகிறார். ராஜாவினிடத்தில் போய் இந்த யூத ஜனங்கள் எல்லாரையும் ஒரே நாளிலே அழித்து நிர்மூலமாக்க வேண்டும், அவருடைய சட்டங்கள் அவருடைய கற்பனைகள் எல்லாம் விகற்பமாக இருக்கிறது, அவர்களை இப்படியே விட்டிருந்தால் ராஜாவுக்கு நஷ்டம் வரும் என்று சொல்லி ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி ராஜாவை சம்மதிக்க வைத்து இந்த யூத ஜனங்களை அழிப்பதற்காக ஒரு தேதியையும் அந்த ஆமான் குறித்து விடுகிறார். இந்த செய்தி யூதர்களுக்கெல்லாம் அந்த அகாஸ்வேரு ராஜா அரசாண்ட அந்த 127 நாடுகளுக்கும் போகிறது. எல்லா நாடுகளிலும் இருந்த யூதர்கள் அலறி அழுகிறார்கள், ஐயோ நம்முடைய குலம் மொத்தமாக அழிய போகிறதே என்று சொல்லி. இந்த செய்தி எஸ்தரின் வளர்ப்பு தகப்பனாகிய மொர்தேக்காய்க்கும் வருகிறது. மொர்தேக்காய் அதை எஸ்தருக்கு சொல்லி அனுப்புகிறார். இப்படி ஆமான் யூத குலத்தை அழிக்க போகிறார், நீ ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி. எஸ்தர் பதிலாக இந்த 30 நாள் வரைக்கும் ராஜா என்னை அழைத்து அனுப்பவில்லை, ராஜா அழைக்காமல் யாராவது ராஜாவினிடத்தில் போனால் ராஜா அவருடைய பொற்செங்கோலை நீட்டினால் ஒழிய அவர்களை உடனே கொன்று போடுவார்கள், நான் எப்படி போவது என்று கேட்ட பொழுது சொன்ன மொர்தேக்காய் சொல்லி அனுப்பின அந்த பதில் வார்த்தைகளை தான் நாம் இன்றைக்கு வாசித்தோம். நீ அரண்மனையில இருக்கிறதினால் நீ தப்பலாம் என்று நினைக்கிறாயோ, யூதருக்கு ரட்சிப்பு வேறு வழியாய் வரும், நீயும் உன் தகப்பன் குடும்பமும் அழிவீர்கள் என்று சொல்லி. பதவியிலே இருந்து தன்னுடைய ஜனத்திற்காக போராடின எஸ்தரை பற்றி நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அப்படியே எஸ்தரும் தன்னை தாழ்த்தி தன்னுடைய தாதிமாரோடு கூட சேர்ந்து உபவாசம் இருந்து தன்னுடைய வளர்ப்பு தந்தையாகிய மொர்தேக்காய்க்கும் சொல்லி அனுப்புகிறார், நீங்களும் உபவாசம் இருந்து ஜெபிங்கள், ராஜா அழைக்காவிட்டாலும் நான் போகிறேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி ராஜ சமூகத்திலே அவள் போய் தன்னுடைய ஜனத்திற்காக மன்றாடுகிறாள். ஆண்டோடைய ஒரு பெரிய கிருபையினாலே எஸ்தர் ராஜாத்திக்கு ராஜாவின் கண்களிலே தயவு கிடைத்தது. அவர் பொற்செங்கோலை நீட்டினது மாத்திரமல்ல, எஸ்தர் ராஜாத்தியிடம் அவர் கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும், நீ ராஜ்யத்திலே பாதி மட்டும் கேட்டால் கூட நான் உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். நீ எது கேட்டாலும் உனக்கு நான் தருவேன் என்று சொன்னதும் அதை ஒரு நல்ல சந்தர்ப்பமாக உபயோகப்படுத்தி கொண்டு எஸ்தர் ராஜாத்தி ராஜாவிடம், எனக்கு என் ஜனம் வேண்டும், என் ஜனத்திற்கு வரும் அழிவை நான் எப்படி பார்க்க முடியும், என் குலத்தின் மேல் வரும் அந்த தீங்கை நான் எப்படி பார்க்க முடியும், நானும் என்னுடைய குலமும் விற்கப்பட்டிருந்தால் கூட நான் சைத்திருப்பேன், இப்பொழுது நாங்கள் மொத்தமாக அழிய போகிறோமே என்று ராஜாவிடத்திலே அவள் மன்றாடி, ராஜா உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். எஸ்தர் அந்த நாளை மாற்றி அந்த நாளிலே யூதர்கள் போராட, தங்கள் உயிரை காத்து கொள்ள, தங்கள் உயிருக்கு எதிராக வருபவர்களை அழிக்க ஒரு சட்டம் பிறப்பிக்க வேண்டும் என்று சொல்ல ராஜா அதற்கு சம்மதித்து அந்த யூத குலம் பாதுகாக்கப்படுகிறது.
அந்த முழு யூத குலமும் பாதுகாக்கப்பட்டது இந்த அதிகாரத்தில் இருந்த இந்த ஒரே பெண்ணினாலே. அவளுக்கு ராஜாவின் கண்களிலே ஆண்டவர் தயவு கிடைக்க வைத்தார். எத்தனையோ அழகான பெண்கள் நடுவிலே அவளை சிறந்தவளாக ராஜா கண்டு கொள்ள ஆண்டவர் அனுகிரகம் பாராட்டினார். அவளுக்கு ஒரு உயர்ந்த அந்தஸ்தையும் ஸ்தானத்தையும் அந்த தேசத்திலே கொடுத்தார். அதற்கெல்லாம் ஒரு உள்நோக்கம் இருந்தது. அவள் தன்னுடைய ஜனத்திற்காக வாதாட வேண்டும், அவள் தன்னுடைய குலத்திற்காக போராட வேண்டும், தன்னுடைய ஜனத்தை மீட்டு அவள் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஒரு திட்டம் இருந்தது. எஸ்தரும் அதற்கு கீழ்ப்படிந்து பணிந்தபடியினாலே அந்த இனம், அந்த யூத குலம் பாதுகாக்கப்பட்டது. இன்றைக்கு வரைக்கும் எஸ்தர் ராஜாத்தியை உபவாசத்தின் ஒரு வீராங்கனையாக நாம் எல்லாரும் பார்க்கிறோம். இந்த செய்தியை கேட்கிற நீங்களும் ஒரு உயர்ந்த பதவியிலே இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆச்சரியமாய் உயர்த்தினார். இவ்வளவு உயர்வுக்கு வருவோம் என்று நீங்கள் நினைக்கவே இல்லை. ஆனால் கர்த்தர் உங்களை உயர்த்தி வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு தந்த அந்த அந்தஸ்தும் அந்த பதவியும் அந்த பட்டமும் அவருக்கு ஏதாவது விதத்திலே உபயோகமாக இருந்ததா? தேசத்துக்கு, உங்கள் ஜனத்துக்கு சேமத்தை கொண்டு வருவதாக இருக்கிறதா? ஏதோ ஒரு விதத்திலே நீங்கள் கர்த்தருக்காக பாடுபடுகிறீர்களா என்று யோசித்து பாருங்கள். பணமும் பதவியும் கிடைத்த உடனே நீங்கள் ஆதி நாட்களிலே செய்த எல்லா பொருத்தனைகளையும் மறந்து, எல்லா ஜெபங்களையும் விட்டு, எல்லா உங்கள் உண்மையான சுபாவங்களையும் விட்டு நீங்களும் கூட அந்த துன்மார்க்க உலையிலே உழன்று போகிறவர்களாக மாறிவிட்டீர்களா என்று யோசித்து பாருங்கள். உங்களுக்கு கர்த்தர் தந்திருக்கிற அதிகாரம் தேசத்துக்கு சேமத்தை கொண்டு வருகிறதாக இருக்கிறதா, இல்லை தேசத்தின் நன்மையை கெடுக்கிறதாக இருக்கிறதா என்று சொல்லி யோசித்து பாருங்கள். கர்த்தர் உங்களை அந்த நிலையிலே வைத்தது, கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதித்து வைத்தது அவருக்கு உண்மையாக நீங்கள் இருந்து தேசத்தை பாதுகாக்க வேண்டும், தேசத்துக்கு சேமத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக. கர்த்தரிடத்திலே நீங்கள் ஒரு பலத்தையும் அதை எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற வழிமுறையையும் நீங்கள் கேளுங்கள். எஸ்தர் ராஜாதிக்கு தன்னுடைய ஜனங்களை மீட்டெடுப்பது அவ்வளவு சுலபமாக இருக்கவில்லை. அவளுடைய உயிரை அவள் பணயம் வைத்து அந்த போராட்டத்தை அவள் செய்ய வேண்டியது இருந்தது. ஆனால் அதிலே கர்த்தர் அவளுக்கு ஒத்தாசையாக இருந்தார். எஸ்தர் ராஜாதி செய்த ஒரு பெரிய காரியம், 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் அவள் உபவாசித்தாள் என்று சொல்லி வேதத்துல நான் பார்க்கிறோம். உங்களுக்கு எதிரேயும் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது, நீங்கள் போராட வேண்டிய அந்த பிரச்சனையும் ரொம்ப பெரிதாக இருக்கிறது. அதை எப்படி செய்ய என்று உங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் செய்ய வேண்டும் என்கிற ஒரு ஆசை இருக்கிறது. ஏதோ ஒன்று செய்து தேசத்துக்கு சேமத்தை கொண்டு வர முடியுமா என்று யோசிக்கிறீர்கள். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், உபவாசத்தோடு கர்த்தரை தேடுங்கள். கர்த்தரிடத்திலே அந்த காரியத்துக்காக வழிமுறையை கேளுங்கள், வழி நடத்துதலை கேளுங்கள். ஒருவேளை தனியாக நீங்கள் சாதிக்க முடியாத ஒரு காரியமானால் உங்கள் நண்பர்களோடு கூட சேர்ந்து ஜெபித்து கர்த்தருடைய ஆலோசனை பெற்று அதன் பிறகு நீங்கள் செயல்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருத்தரும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட தேசத்துக்கு சேமத்தை கொண்டு வருகிறவர்களாக இருக்க கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்வாராக. எங்கள் நல்ல தகப்பனே, இந்த செய்தியை கேட்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பெரிய பதவிகளிலே இருந்து ஒன்றும் செய்ய முடியவில்லையே, எல்லா அநியாயத்தையும் பார்த்து கொண்டு இருக்க வேண்டியது இருக்கிறதே என்று மனம் நொந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, அவர்களை கொண்டு செய்ய நீர் ஏதாவது வைத்திருந்தீரானால் சரியான ஒரு வழி நடத்துதலை நீர் கொடும் ஆண்டவரே. மனித ஒத்தாசை நீர் கொடும் அப்பா, உன்னதத்தின் பலனை கொடும் இசப்பா. அவருடைய ஜீவன், அவருடைய வேலை எல்லாத்தையும் நீர் ஆசீர்வதியும். அவருடைய ஜீவன் உம்முடைய பார்வையிலே அருமையா இருக்கட்டும். எல்லா தீங்குக்கும் விலைக்கு உம்முடைய பிள்ளைகளை நீர் காத்துக்கொள்ளும். உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். சாயல துதியும் கனம் மகிமை உம்முடையது ஆண்டவரே, அதை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு நாமத்துல கேட்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை